Study Care YouTube channel. This is Indumadi. MCC round 1க்கான registration payment choice filling process இப்போ ஓபன்ல இருக்கு. 28th ஜூலை வரைக்கும் இது ஓபன்ல இருக்க போகுது. So students MCC க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா ஆகட்டும், அதாவது ஆல் இந்தியா கோட்டா 15% சீட்ஸ் ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், ஜிப்மர் ஆகட்டும், அதே போல ஏஎஃப்எம்சி அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா நிதானிச்சு பண்ணுங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய திரும்ப நீங்க உங்களால பண்ண மிஸ்டேக் உங்களால ரெக்டிஃபை பண்ண முடியாம போகும். செக்ஷனல் செலெக்ஷன்ல வந்து ஆல் இந்தியா கோட்டா சூஸ் பண்ணிட்டு டீம்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாம விட்டுருக்கீங்க. அண்ட் அதே போல பேமெண்ட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஃபீல்டு ஐ மீன் ஒரு ஃபீல்டையும் வந்து நீங்க ஃபில் பண்ற ப்ராசஸ்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. டைம் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி கொஞ்சம் ஹரிபரி இல்லாம பொறுமையா நிதானிச்சு எம்சிசி அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணி கிளியர் கட்டா ஃபில் பண்ணுங்க. கிளியர் கட்டா பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க ரொம்ப ரொம்ப தெளிவா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன், சில முக்கியமான அப்டேஷன்ஸ், ஒரு சில முக்கியமான டிப்ஸ் எம்சிசி கவுன்சிலிங்காக கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ எம்சிசி சாய்ஸ் ஃபில்லிங்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அவங்கவுங்களோட மார்க்குக்கு அவங்களோட ரேங்க்கு தகுந்த மாதிரி எஃபெக்டிவான சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான எம்பிபிஎஸ் ஆகட்டும், பிடிஎஸ்க்கு ஆகட்டும், எத்தனை சீட்ஸ் இருக்குன்ற சீட் மேட்ரிக்ஸ் இந்த வருஷம் 2025க்கு நம்ம அப்டேட் பண்ண போறோம். அண்ட் அது இல்லாம இப்போ வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கான சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸை எடுக்கிறதுல நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸை வந்து எப்படி பண்ண போறாங்க ஃபர்தரா அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் எடுக்க போறோம். ஏன்னா அதே போல மல்டிபிள் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன், ஸ்டேட்டுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன், ஸ்டேட்ல தமிழ்நாடும் அப்ளை பண்ணிருக்கேன், பாண்டிச்சேரி அப்ளை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் கவுன்சிலிங்க ஹேண்டில் பண்றது எப்படி கொஞ்சம் எஃபெக்டிவா மிஸ்டேக்ஸ் இல்லாம பெரிய மணி லாஸ் இல்லாம எப்படி நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு 2-3 விஷயத்த இந்த வீடியோல வந்து உங்களுக்காக நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். வீடியோ கொஞ்சமா லென்த்தியா போகலாம், பட் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு காஸ்ட்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டடி கேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைனை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு மிஸ் ஆகாம வரும், கவுன்சிலிங் எண்ட் ஆக வைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எம்சிசி அப்ளிகன்ஸ். ஸோ இப்போ எம்சிசி ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் பேமெண்ட் ப்ராசஸ் அதே போல சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எனேபிள் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ சாய்ஸ் லாக்கிங் வந்து 28th ஜூலை ஈவினிங் 4 o'clock மேல எனேபிள் ஆக போகுது. இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஏரியால நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதை நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னா, காலேஜஸ் வந்து சூஸ் பண்றாங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டா காலேஜஸ் ஆகட்டும், அதே போல எய்ம்ஸ், ஜிப்மர் அந்த மாதிரி காலேஜஸ் வந்து சாய்ஸஸ் ஒர்க் அவுட் பண்றது உங்க மார்க்குக்கு உங்க ரேங்க்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணி லிமிடெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வைக்கிறத நான் நிறைய பேர் பாக்குறோம். அதே போல நம்ம சஜஷன் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பெட்டர் காலேஜஸ் எப்படி எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அதை மீறி நான் எப்படிங்க வைக்கிறது, ஸோ அதனால என் மார்க்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நான் சாய்ஸஸ் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட சாய்ஸஸ் பாக்குறாங்க. யூ ஆர் பேயிங் ஃபார் தட் எம்சிசி கவுன்சிலிங்க்கு நீங்க பே பண்றீங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கு ஆகட்டும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆகட்டும் 5,000 10,000 2,05,000 பே பண்றீங்க. யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு ஆட் ஆல் தி சாய்ஸஸ். ஸோ அதனால வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் லென்த்தியா வச்சுக்கிறது, நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகப்படுத்துறது வந்து நீங்க வந்து சீட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தின ஒழிய எந்த வகையிலையும் உங்க சீட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. அடுத்தது சாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி, உங்களோட ரேங்கை பேஸ் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் காலேஜஸ் வந்து அலோகேட் ஆகும். ஏர்லியரா ஃபில் பண்ணிட்டா எனக்கு காலேஜ் சீக்கிரம் கிடைச்சிடும், லேட்டா ஃபில் பண்ணிட்டா எனக்கு காலேஜஸ் வந்து அலோகேட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு சில பேரண்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்க 28th நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலுமே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலுமே 28th நைட்டு சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண மொத்தமான ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க், மார்க், சாய்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் காலேஜ் அலோகேஷன் ஆகும். பொழுது ஏர்லியரா பண்ணவங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும், லேட்டா பண்ணவங்களுக்கு காலேஜஸ் கிடைக்காது அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இல்லை. சரிங்களா?
அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்ல காலேஜஸ் பத்தின நாலேஜ் ஒன்றும் பெருசா எடுத்துக்காம, ஆக்சுவலி எம்சிசி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கான நம்ம கம்பீட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஓகேங்களா? அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ், நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் பத்தி இன் டீடைல் வந்து நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. காலேஜஸ் சாய்ஸஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி காலேஜஸ் பத்தின அடிப்படை புரிதல் வேணும். அட்லீஸ்ட் அந்த காலேஜ்ல என்ன ஃபீஸ் கட்ட போறோம்ன்ற டீலாவது தெரியணும். சரிங்களா? நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ற பேரண்டோட ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, என்னோட பொண்ணும் என்னோட பையனும் மார்க் கம்மியா இருக்கு, ஸோ எனக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்ற எண்ணம் இருக்குங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில பேரண்ட் வெல் டு டூவா இருக்காங்க, ஃபினான்ஷியலி தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் சவுண்ட் இனஃப், பேயிங் பொட்டன்ஷியல் இருக்கு. பட் ஒரு சில பேரண்ட் வந்து தே ஹேவ் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். பட்ஜெட் பிளானிங் வந்து ப்ராப்பரா பண்ணாம காலேஜஸ் மட்டும் வச்சுட்டு அலாட்மெண்ட் விழுந்ததுக்கு அப்புறம் காலேஜஸ் ரிப்போர்ட் பண்ற அந்த ஸ்டேஜ்ல காலேஜஸ் சொல்லக்கூடிய அந்த ஃபீஸை பார்த்துட்டு கிடைச்ச அலாட்மெண்ட்டை மிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்டையும் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அதனால டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவில மொத்தம் 57 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. 57 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு காலேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஃபீ டீடைல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் இல்லைங்களா? அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்ட போறது வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இதை தாண்டி டியூஷன் ஃபீஸை தாண்டி அதர் ஃபீஸ் இருக்குங்க. சரிங்களா? ஒன் டைம் ஃபீஸ் எவ்வளவு இருக்கு, காஸ்ட் டெபாசிட் ஏதாவது இருக்கா, ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, மெஸ் ஃபீஸ் என்ன, அதே போல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஏதாவது கலெக்ட் பண்றாங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. டியூஷன் ஃபீஸுக்கும் காலேஜுக்கு நீங்க கட்டுற ஃபீஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. ரொம்ப ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அந்த காலேஜுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்ட போறீங்க, செகண்ட் இயர்ல இருந்து அந்த காலேஜுக்கு நீங்க எவ்வளவு ஃபீஸ் கட்ட போறீங்கன்ற அடிப்படை புரிதல் இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல சாய்ஸஸ் எக்ஸசைஸ் பண்றது தப்பு. சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 57 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் சரி, உங்க ரேங்க்குக்கு பாசிபிளா இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன, ஓகேங்களா? ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான பேஷண்ட் ஃப்ளோ என்ன, நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன, அதே போல காலேஜ் பத்தின ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்கு, எக்ஸாக்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டியூஷன் ஃபீ என்ன, அதர் ஃபீ என்ன, ஆர்என்டி என்ன, காஸ்ட் டெபாசிட் இருக்கா, ஹாஸ்டல் இருக்கா, ஹாஸ்டல்னா 2 ஷேரிங் எவ்வளோ, 3 ஷேரிங் எவ்வளோ, ஏசினா என்ன, நான் ஏசினா என்ன, மெஸ் பில் எவ்வளோ, இதெல்லாம் குமுலேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதே போல இந்த சாய்ஸ் ஆர்டர் ப்ரிப்பரேஷன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கான்பிடன்ஸ் ரைட், அது ஓவர் கான்பிடன்ஸா ஆயிடக்கூடாது. அதே போல உங்க மார்க் உங்க ரேங்க் நீங்க அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த சாய்ஸ் ஆர்டர் ப்ரிப்பரேஷன்ல தான் நான் நிறைய பாக்குறேன். சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடா வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு, போன வருஷம் இருந்த சிச்சுவேஷனுக்கும் சரி, அதுக்கு முந்தின வருஷம் சிச்சுவேஷனுக்கும் சரி, இன்னைக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான காம்படிஷன் லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல மேக்சிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க காலேஜஸ்ல. ஸோ செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு எனாமஸா இருக்க போறது இல்லைன்ற அடிப்படை புரிதல் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஆர்டர் உங்க மார்க்குக்கு உங்க ரேங்க்குக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, பட்ஜெட் பேஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் வேணும், இன்ஸ்டிடியூஷனோட குவாலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே போல ஸ்டேட் பேஸ் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி, ஃபீஸ் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதே போல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வருஷத்துக்கான காம்படிஷன் லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போகுது. பட் எல்லாருமே சொல்ற மாதிரி கட் ஆஃப் கம்மி அப்படின்றத தாண்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. 114 மார்க்ல இருந்து 350 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. இதை தாண்டி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம கிட்ட இருந்து பறிக்கும் அப்படின்ற உண்மையை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதே போல இந்த மல்டிபிள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் இந்தியா கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன், ஸ்டேட்டுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன், சென்டாக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த மூணுவே வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், செகண்ட் ரவுண்ட்ல நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், இந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுது, இந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுது, இந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுது, மூணையும் நான் கம்பைன் பண்ணி நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், ரெண்டு காலேஜஸ்ல ஒரே டைம்ல என்னால சீட்டை ஹோல்ட் பண்ணி தர முடியுமா,
ஓகேங்களா? சும்மா நிறைய டவுட்ஸ் இருக்கு. மல்டிபிள் கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து 2024-2025ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து எம்சிசி வெப்சைட்ல 2025 சீட் மேட்ரிக்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ பக்கத்துல இருக்கிறது லாஸ்ட் இயர் 2024ஓட சீட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 9244 சீட்ஸ் இருக்கு. முஸ்லீம் மைனாரிட்டி 65 சீட்டு, ஜெயின் மைனாரிட்டி 106 சீட்டு, என்ஆர்ஐ வந்து 1234 சீட்ஸ். ஸோ மொத்தமா வந்து 10,649 சீட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு இருக்கு. சரிங்களா? இந்த வருஷம். அதே போல பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3,290 சீட்ஸ் இருக்கு. பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன பிடிஎஸ் காலேஜஸ் இருக்கு, அதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் என்ன, அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, அதே போல எம்பிபிஎஸ்க்கான காலேஜஸ் என்ன, கட் ஆஃப் என்ன, ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் இந்த கம்பாரிசன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன் அப்படின்னா, சோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1234 சீட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எம்சிசி கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும்போது உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளேல காட்டும். என்ஆர்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் காட்டுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இது எம்சிசில வந்து வித் அபிஷியல் ஒரு நோட்டிபிகேஷன், எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகன்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அண்டர் என்ஆர்ஐ கோட்டா இஃப் தே ப்ரொடியூஸ் டாக்குமெண்டேஷன் இஷ்யூட் பை இந்தியன் மிஷன் ஆர் எம்இஏ ஃபார் பீயிங் அன் என்ஆர்ஐ ஆர் சைல்ட் ஆஃப் அன் என்ஆர்ஐ ஆர் வார்ட் ஆஃப் அன் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மைனர் அண்டர் போனஃபைட் கார்டியன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்சிசியை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ கேண்டிடேட் இப்போ வந்து அந்த பை நேச்சர் வந்து என்னால வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் எடுக்க முடியும். இப்ப நான் ஒரு கேண்டிடேட் அப்படின்னா என்னோட பேரண்ட் வந்து ஒரு என்ஆர்ஐ, அம்மாவோ அப்பாவோ நான் என்ஆர்ஐ, இல்ல நானே ஒரு என்ஆர்ஐ. பட் இனிஷியலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற அந்த டைம்ல ஓகேங்களா, என்ஆர்ஐ மார்க் பண்ணல, என்ஆர்ஐ நான் வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் எம்சிசி கவுன்சிலிங்ல என்ஆர்ஐ கோட்டாக்கு ஆப்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது. சரிங்களா? மீன் டு சே இந்த வருஷம் இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் இல்ல. சோ லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இதோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்ளை பண்ற அந்த டைம்ல என்ஆர்ஐன்னு போடாத எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எம்சிசி கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸை எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பிகாஸ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீட் யூஜி 2024-2025ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து என்டிஏ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும் போது கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ ஓசிஐல பாருங்க, என்ஆர்ஐ ஓசிஎஸ்ல வந்து குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட 800, இதுல ஒரு 616 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ ஓசிஐ பொறுத்த வரைக்கும் 405, இதுல ஒரு 606, இதுல வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 405 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஆனா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 1234 சீட்ஸ் வந்து என்ஆர்ஐக்கு அலோகேட் ஆயிருக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல. இத கம்பீட் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் நீட் எக்ஸாம் டைம்ல அப்ளை பண்ணல. ஓகேங்களா? ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு நல்ல பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு வந்து கம்பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் வந்து போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க மார்க்ஸ் வந்து இப்ப லோவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 இருக்கு, 200 இருக்கு, 300 இருக்கு. இப்ப சப்போஸ் அவங்க வந்து ப்ராப்பர் என்ஆர்ஐயா கூட இருந்திருக்கலாம். என்ஆர்ஐ அந்த கோட்டால அவங்க ஈஸியா ஒரு நல்ல காலேஜ்ல சீட் எடுக்க முடியும். அந்த வாய்ப்புகளை வந்து இந்த வருஷம் அவங்க இழக்கிறாங்க. சோ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து என்ஆர்ஐ லேப் சீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை தூக்கிட்டு அவங்க அப்படியே ஜெனரல் சீட்ஸா வந்து மாத்தலாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதுவும் உங்களுக்கான டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான காம்படிஷனை வந்து அதிகப்படுத்தும் வகையில இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, இது பயமுறுத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் தெளிவா வைக்கல அப்படின்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அலாட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம்
ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டி நீங்க வந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஏறிடும். சரிங்களா? இதுதான் போன வருஷமும் பார்த்துட்டு இருக்கோம், முந்தின வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் அதே தான் பார்க்க போறோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பார்க்க போறோம். ஸோ எம்சிசி கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆக போகுது 25th. அதை பேஸ் பண்ணி ரேங்க் சஃபிஷியண்டா இருக்கு, இருக்கிற காம்படிஷன் லெவலை பார்த்துட்டு டீம்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேரண்ட்டும் ஜாஸ்தியாக போறாங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில் மல்டிபிள் கவுன்சிலிங், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல பேஸ்ட் ஆன் ரேங்க் நம்ம என்ன பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஆர்டர் வைக்கிறது, அதே போல எம்சிசி கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி அழகா நம்ம மார்க்குக்கு நம்ம ரேங்க்குக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சீட்ஸ் எடுக்க முடியும், இல்லை நம்ம டார்கெட்டட் காலேஜஸ் வந்து சீட்ஸ் எடுக்க முடியும், பாசிபிளா இல்லையா, அதே போல சென்டாக்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், 3 கவுன்சிலிங் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரிலேட்டடா கண்ட்ரி செலக்ஷன் எப்படி இருக்கணும், அதே போல ஒரு யூனிவர்சிட்டி செலக்ஷன் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன் ஜென்ரல் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில தொடர்ச்சியா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.